ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயம் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆச்சு. குக்கரில் 1.5 கரண்டி எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 2, பட்டை 2 பிஞ்ச், லவங்கம் 6, அன்னாசிப்பூ, மராட்டிப்பூ, ஏலக்காய் 2 எல்லாத்தையுமே நாங்கள் இதில் சேர்த்திக்கலாம். வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி. வெங்காயம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். பிரியாணி பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். புதினா தலை கொஞ்சமாக நாங்கள் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளி கொஞ்சமாக புதினா போட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை நாங்கள் இதில் சேர்த்திக்கலாம். இதில் நான் 500 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிக்கனை நாங்கள் இதில் சேர்த்திக்கலாம். சிக்கனில் தண்ணி இருந்தால் அதை நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறமேட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு பாருங்கள், சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா ஆயிலில் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், 200 கிராம் டம்ளர் அது. ஸோ மொத்தமாக 400 கிராம் அரிசி. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு நாங்கள் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். முன்னாடி சேர்த்துனது சிக்கனுக்கு தேவையானதாக சேர்த்தணும், இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு சேர்த்திக்கலாம். தண்ணி கொதிச்சதும் நாங்கள் அரிசி சேர்த்திக்கலாம். நான் அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அந்த அரிசியை நாங்கள் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நாங்கள் இதில் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி இதில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, நான் அரிசி சேர்த்திட்டேன்.
உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். எப்படி பிரியாணி ரெடியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.